கூப்பிடுவாங்க இல்லையா? போவாங்க. அடுத்து நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே. நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே. எப்படி? அப்ப நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா, அரசியல் பேசுனேன்னு சொல்லிருவாங்க. நான் இப்ப வந்து எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. அதாவது நன்னடத்தை அதாவது அரசன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அதாவது மன்னராட்சி. இப்ப மக்கள் எவ்வழி, அதுபோல அரசர். இல்ல அது 2மே வந்து நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. அதுவும் சரியில்ல, இதுவும் சரியில்ல. இல்ல அதுவும் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குங்கிற மாதிரி. இப்ப நம்ம ஒரு ஓட்டுக்கு ரூ. 1000 ரூ. 2000 வாங்கிக்கிட்டு, அதாவது டிமாண்ட பொறுத்து வாங்கிக்கிட்டு நீங்க வாக்கு செலுத்துறீங்க. அப்புறம் நீங்க வந்து ஒரு நல்ல ஆட்சிய கேட்கறது நியாயம் கிடையாது. சரியா? நான் இதுக்கு மேல பேச விரும்பல. நன்னடை நல்கல் வேந்தர் கடன். நல்ல நடத்தைய சொல்லிக் குடுப்பது யாரோ எவனுக்கு யாருக்கு? அந்த பையனுக்கு. ஆ பையனுக்கு நன்னடத்தைய சொல்லிக் குடுக்கறது ஒரு நல்ல அரசனுடைய கடமை. வீதி வீதிக்கு டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு, அது வந்து பொங்கலுக்கு, தீபாவளிக்கு அதோட டார்கெட் அதிகமா இருக்கணும்னு நெனைக்கிறது வந்து ஒரு நல்ல மன்னனுக்கு அழகு கிடையாது. சரிங்களா? அப்ப அவங்க வந்து அதே டாஸ்மாக் சரக்க தான் அவங்க வீட்லயும் குடிக்கிறாங்களா? இல்ல அத பத்தி நமக்கு ஒண்ணும் நான் அத பேச விரும்பல. அடுத்து வந்து இல்ல அது வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு வந்து வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஊர்ல இருக்க 8,00,00,000 மக்களும் போயிட்டு இப்படி காச காமிப்பாங்க. யாரோ கூட்டுறர்கிட்ட காமிப்பாங்க. நாங்க ஏற்கனவே காசு வாங்கியிருக்கோம். இந்த அப்படின்னா 8,00,00,000 பேருக்குமே தண்டனை கிடைக்கும். அப்ப தண்டனை கிடைக்குதா இல்லையா? தனிப்பட்ட விதமா யாருக்கும் தண்டனை கிடைக்கல. பட் நீங்க ஃபீல் ஸ்கேர் ஆகுறீங்களா இல்லையா? ரோட்ல போறப்ப பயப்படுறீங்க, அங்க போற பயப்படுறீங்க. ஏன்னா காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துறதுனால. இப்ப இங்கலாம் எவ்வளோ ரோடு நல்லா இருக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம வீட்ட விட்டு வெளியில போனாலும் ரோடு தானே பார்க்குறோம். தண்ணி தேங்கி நிக்குது. அங்க குழி குழியா கிடக்குது. இல்ல ஒரு பள்ளத்துல உள்ள ஒரு யங்ஸ்டர் ஒரே ஒரு பையன் இருக்கிறான் ஒரு வீட்ல. அவன் பள்ளத்துல விழுந்து செத்து போயிடுறான். அவனுக்கு ஒரு காதலியே இருக்கான்னு வச்சுக்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இங்க நான்லாம் வந்து இந்த பெருமை பேசல. ஷாப்பிங் சென்டர்ல இருந்து என் பிள்ளைங்க தண்ணி ஊத்திட்டாங்கன்னு வச்சுக்கோ, குடிக்கிறப்ப பாலு, அப்பயே அந்த சொல்லுவேன். இங்க வந்து ஈரமா இருக்கு. அது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் மாரி வப்பாங்க. இது வெட் ஃப்ளோர்ன்ட்டு. ஏன்னா வயசானவங்க யாராவது வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கை, கால் உடைஞ்சு போயிரும். அதாவது வயசான காலத்துல போன்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். அது வந்து சின்ன ஒரு விஷயம்னாலும் அத கொண்டு வந்து அந்த ஸ்டாண்ட வச்சு அத கிளீன் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல எவ்வளோ பள்ளம்னாலும் சரி, பள்ளம் தொட்டிச்சா அங்க போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்கள புடிச்சுக்கிட்டு பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. இப்ப நம்ம இத்தனாம் தேதி போறோம், இத்தனாம் தேதி திரும்பி வரோம்னு டிக்கெட் புக் பண்ணிட்டு தானே போறோம். எங்களுக்கு வந்து ஒரு சின்னதா அடிபட்டுருச்சுனா கூட, நம்ம யார் வீட்ல போய் தங்கியிருக்கிறோமோ அவங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். எவ்வளோ தொல்ல புரியுதுங்களா? இந்தியாவுக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு. இங்கேருந்து மலேசியா போய், அங்க போய் உட்காந்துருந்து, ஒரு 8 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருந்து, அங்கருந்து போய், அங்கருந்து போய், அங்கருந்து போறதுக்குள்ள, நாங்க போனோனே நம்மளுக்கு கடுப்பா, பொறாமையா பேசினா, நம்ம தான் இங்கேருந்து அங்க இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க. ஒருத்தரும் பொறாமப்படாதீங்க.